வெல்கம் டு அவர் சேனல். நான் என்ன லஞ்ச் எதனா காட்டிட்டு இருக்கேன். அப்போ நான் நினச்சேன் இன்னும் நமக்கு டின்னர் எடுக்கிறது காட்டலாம், டின்னர் பண்ணது காட்டலான்னு. அப்போ நான் இப்போ டின்னர் பண்ணியிருக்கேன். டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இல்லை, பரோட்டான்னு இல்லைன்னு, பரோட்டா. நம்ம ஊரில் பரோட்டா இல்லை, அந்த பரோட்டா இல்லை, இது பரோட்டான்னு இல்லைன்னு அது பண்ணியிருக்கேன். அப்போ இப்போ காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு. പിന്നെ அதுக்கு முன்னே என்ன சேனல் யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இறங்கி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன சேனல் சப்போர்ட் ஆகிங்க, லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். அப்போ வாங்க இப்போ பாருங்க. இப்போ நான் சப்பாத்தி பரத்தி அதில் போட்டிருக்கேன். சப்பாத்தியில் பரோட்டா எப்பவும் சப்பாத்தி என்ன வருது வாயில். இங்கே ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதாக இருக்குது. இதில் பண்ண வேண்டி இருக்குது, ஒரு 4 எண்ணம் பண்ண வேண்டிய பேலன்ஸ் இருக்குது. இது பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பண்ணால் சோறுக்கு பண்ணால் டால், இந்த டால் இல்லை பருப்பு கறின்னு சொல்லுவேன், தேங்காய் போடாத வச்ச டால். நான் வந்து சப்பாத்தி குழைக்கும்போது தண்ணிக்கு பதிலாக இந்த டால் விட்டு ஒன்று குழைச்சி எடுத்தேன், உப்பும் போட்டு. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம தண்ணி விடாத இது டால் விட்டு பண்ணப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதுபோல் பண்ணி இப்படி பரோட்டா பண்ணேன். இது வந்து சட்னி, தக்காளியும் மிளகு எல்லாம் போட்டு வச்ச மிளகு சட்னி. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் தான். இது மிளகு ஊறுகாய். நம்மள ஊரில் மிளகு ஊறுகாய் அவ்வளோவா உண்டான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு மிளகு ஊறுகாய். இது வச்சு மட்டும் ரொட்டி சாப்பிடணும். இந்த ஹிந்திக்காரங்க எல்லாம் இது மட்டும் போதும் அவியலுக்கு ரொட்டி தின்னக்கு. அந்த மிளகு ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இங்கே நம்மளை சப்பாத்தி எண்ணெய் எப்பவும் வாயில் வருது. சப்பாத்தி இல்லை பரோட்டா, எனக்கு பழக்க தோஷத்தில் சப்பாத்தி எண்ணெயே வருது. அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எனக்கு டின்னரு. அப்போ இந்த பரோட்டாக்கோட ஊறுகாய், அந்த சட்னி, பின்ன இந்த டால் இருக்குல்ல அது, பின்ன வெள்ளரிக்காய் கூட உண்டு. அது கட் பண்ணலை, இனி தான் கட் பண்ணணும் சலாடுக்கு. இதுதான் இந்த டின்னரு. அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சேனல் சப்போர்ட் ஆகிங்க, லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்க வரைக்கும் பாய் பாய்.